ஸ்ரீ சுகக்ஷா கதை. அகமதாபாத் நகரிலே வசித்து வந்த விஷ்ணு பக்தர் சுகக்ஷா. இவர் ஆணும் பெண்ணும் மற்ற அலிப்பிறவிலே சேர்ந்தவர். இவர் பெண்கள் போலவே உடையணிந்து பெரும்பாலும் வெளியே வராமலும் பலருடன் கலந்து உறவாடி மகிழாமலும் சமூகத்தில் இருந்து ஒதுங்கியவர் போல் வாழ்ந்து வந்தார். எதிர்பாராத வகையிலே இவருக்கு விஷ்ணு பக்தி செய்யும் வாய்ப்பு ஒரு சத்குருவின் மூலம் கிடைத்தது. அது முதல் இவர் இடையறாது விஷ்ணு பக்தி செய்து வந்தார். இவரது அன்பினால் மகிழ்ந்த இறைவன் நாள்தோறும் இவருக்கு காட்சி தந்து அளவலாவிச் செல்வார். ஆனால் அண்டை அயலில் உள்ளவர்களுக்கு இவரது தீவிரமான தெய்வ பக்தியோ இறைவன் இவருக்கு அருள் சுரந்து வந்து இவருடன் பேசுவதோ தெரியாது. இவர் மட்டும் பெரும்பாலும் மௌனியாய் ஆனால் மலர்ந்த முகத்தோடு காணப்பட்டு வந்தார். ஒரு சமயம் மழையே இல்லாமல் பயிர் பச்சைகள் எல்லாம் நாசமாயின. பஞ்சம் ஏற்பட்டது. குடிகள் வருந்தத் தொடங்கினார்கள். மக்களது துன்பம் கண்ட அரசன் நாட்டில் சுபிட்சம் ஏற்பட வேண்டும் என்ற சங்கல்பத்துடன் காட்டிற்குச் சென்று அன்ன ஆகாரமின்றி இறைவனை நோக்கி தவம் செய்யலானான். அப்பொழுது ஒரு அசரீரி எழுந்தது. அரசே, நீ மிகுந்த சிரத்தையுடன் செய்யும் தவம் கண்டு உவந்தேன். உன் குடிகளின் துயர் துடைப்பதே இறைவனது சித்தம். ஆனால் அதை தானே செய்யாமல் வேறொரு பக்தர் மூலம் செய்விக்க விரும்புகிறான் இறைவன். இந்த நகரத்திலே சுகக்ஷா என்ற பக்தர் சிகாமணி இருக்கிறார். அவரை நீ வணங்கி வழிபடும் பட்சத்தில் மழை பொழியும். ஆகையால் தவத்தை இவ்வளவோடு நிறுத்தி மேற்கொண்டு செய்ய வேண்டியவைகளை கவனிப்பாயாக. இந்த சொற்களை கேட்ட அரசன் கண்விழித்து எழுந்தான். நாட்டை நோக்கி வந்தான். பின் மந்திரி பிரதானிகளிடம் அசரீரியை பற்றி தெரிவித்தான். அதற்கு அவர்கள், அரசே, பக்தர்கள் யாராயிருந்தாலும் நம்மால் பூஜிக்கத்தக்கவர்கள். இறைவனே அவர்களுக்கு பணி செய்ய புறப்படும் பொழுது நாம் அவர்களது பெருமையை எவ்வாறு சொல்ல முடியும்? ஆகவே நாம் அவர் எங்கே வசிக்கிறார் என்பது தெரிந்து வணங்கி வழிபட்டு பஞ்சத்தை தீர்க்கும்படி வேண்டுவோம் என்றனர். அரசனும் மந்திரி பிரதானிகளும் உடனேயே சுகக்ஷாவின் வீட்டிற்குச் சென்று அவரை வணங்கி தாம் வந்த காரியத்தையும் அசரீரியின் சொல்லையும் தெரிவித்து மிகுந்த பணிவுடன் அவர் எதிரே நின்றனர். சுகக்ஷா சிந்தனையில் ஆழ்ந்தார். இது என்ன விந்தை! கேவலம் என்னை ஒரு பொருட்டாய் எண்ணி பகவான் இவர்களை இங்கே அனுப்புவானேன்? அவரது அருள் இருந்தால் மழை பொழிய எவ்வளவு நேரமாகும்? அப்படியிருக்க என்னை கருவியாக்கி செய்ய வேண்டும் என்று பணிப்பதில் ஏதோ ஒரு கருத்து இருக்க வேண்டும். இறைவனது திருவுள்ள பாங்கு இது என்று நினைத்து வீடு தேடி வந்திருக்கும் அதிதிகளை உபசரியாது இருப்பது தவறு என்று அரசனையும் மந்திரிகளையும் உட்காரச் செய்து தன்னால் இயன்ற பான வகைகளை அளித்து பிறகு இறைவனை நோக்கி மழை பொழிவிக்க வேண்டும் என்று வேண்டலானார். ஆயிற்று. அன்று மாலை வரையில் மழை பெய்வதற்கு உரிய சின்னங்களை கூட காணும். சுகக்ஷா மனம் தளர்ந்தார். சுவாமி, தாங்களே இப்படி சூதும் வாதுமாய் நடந்து கொண்டால் நாங்கள் என்ன செய்வது? அரசனை என்னிடம் அனுப்பி வைத்துவிட்டு மழை பெய்யும்படி செய்யாமல் என்னை இப்படி அவமானப்படுத்தலாமா? உமது அருள் இல்லாவிடில் என் சொற்களுக்குத்தான் என்ன மதிப்பு என்று பலவாறு சொல்லியும் பலனில்லை. ஆயிற்று. இரவும் வந்தது. அரசனை வழியனுப்பிவிட்டு மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்தார். ஆனால் இவருக்கு பகவானிடம் அசாத்தியமான கோபம் வந்தது. இனி உம்மை மனத்தாலும் நினைப்பதில்லை என்று கோபத்தோடு கூவினார் சுகக்ஷா. உடனே பகவான் ஓயாது மழை பொழியும்படி செய்தான். இறைவனது அருள் மாறியே போல் மழை 2 வாரங்கள் பொழிந்து பூமியும் குளிர்ந்தது. சுகக்ஷாவை ஊரார் புகழ்ந்தனர். அரசன் தனது நன்றியை தெரிவித்து ஏதேனும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்க தனக்கு பிற்காலம் சமாதி கட்டும்படி சொன்னார். இவரை மக்கள் திரள் திரளாக வந்து வணங்கி துதிக்க அதே சமயம் பகவானும் சுகக்ஷாவுக்கு சங்கு சக்கர பீதாம்பரதாரியாக காட்சி தந்து ஆசி கூறினான்.